நாளுக்கொரு நல்ல பங்கு. யாத்ராகமத்திலிருந்து தின தியானங்கள். ஏப்ரல் 22. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 16 முதல் 22 வரை உள்ள வசனங்கள். மனங்களை வெல்லும் தேவன், அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். வசனம் 18. தேவனுடைய கடிகாரம் பூரணமானது, அது விரைவாகவோ அல்லது தாமதமாகவோ ஓடுவதில்லை. என்னுடைய திட்டத்தை மூப்பர்களிடம் அறிவி, அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்கள் என்று தேவனாகிய கர்த்தர் மோசேயிடம் கூறுவது அவர்களுடைய விடுதலைக்கான நேரம் நெருங்கிவிட்டதையே காட்டுகிறது. தேவன் மோசேயிடம், நீ போய் அவர்களை நம்ப முயற்சி செய் என்று சொல்லவில்லை. மாறாக, அவர்கள் உனக்கு செவி கொடுப்பார்கள் என்ற உத்தரவாதத்தை அளித்தார். நம்முடைய தேவ பணியில் நாம் சோர்ந்து போயிருக்கலாம். ஆயினும் பொறுமையாய் காத்திருந்து ஜெபத்தில் தேவ ஒத்தாசையை நாடும்போது, ஏற்ற வேளையில் நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல தேவன் மனித இருதயங்களை ஆயத்தப்படுத்தி மனங்களை வென்றெடுக்க செய்கிறார். தேவன் ஒருவனை தமது பணிக்கு அழைக்கும் போது அதற்கான வழியை அவர் முன்னமே ஆயத்தம் செய்து விடுகிறார். மனிதர்களுடைய இருதயங்களை திறப்பது ஊழியக்காரனுடைய பேச்சாற்றலோ திறமையோ அல்ல, அது முற்றும் முழுதாக தேவனுடைய கிருபை. நாம் கீழ்ப்படிந்து பேசினால் போதும். செவி கொடுக்க செய்வது கர்த்தருடைய வேலை. 40 ஆண்டுகளுக்கு முன் மோசே சண்டையிட்டு கொண்டிருந்த சகோதரர்களை சந்தித்த போது அவர்கள் அவனை நம்பவில்லை. இப்பொழுதோ மக்களை அல்ல, மூப்பர்களை சந்திக்கும்படி ஆலோசனை கூறுகிறார். தேவனுடைய பணியை தேவ வழிகாட்டுதலின்படியே நிறைவேற்ற வேண்டும். தம்முடைய ஆலோசனைக்கு முழுமையாக கீழ்ப்படிந்து பணி செய்கிற நபர்களே தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திற்கு கொண்டு போவேன் என்று எபிரேய மூப்பர்களிடம் சொல்ல சொன்ன தேவன், நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று பார்வோனிடம் சொல்லுங்கள் என்று கூறுகிறார். செய்தி ஒன்றுதான், ஆனால் யாரிடம் எதை பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிறவர் தேவனே. அடிமைத்தனத்தின் உலையிலிருந்து சிக்குண்ட எபிரேயர்களிடத்தில் நம்பிக்கையின் வாக்குறுதியை அளிக்க சொன்ன தேவன், அடிமைப்படுத்தி இருக்கிறவனும் தன்னையே கடவுளாக பாவித்து கொண்டிருக்கிறவனுமாகிய பார்வோனிடத்தில் ஆராதனைக்குரியவர் நானே என தேவன் அறிய சொல்லுகிறார். இஸ்ரவேல் மூப்பர்களின் இருதயத்தில் விடுதலைக்கான வாஞ்சையை உருவாக்குவேன் என்று கர்த்தர் உரைத்தது மட்டுமின்றி அவ்வாஞ்சையை பார்வோன் அறியும்படி செய்யுங்கள் என்று கட்டளையிடுகிறார். பயமுள்ள ஆவியை அகற்றி பலமுள்ள ஆவியை தந்தருளுகிறவரும் தேவனே. விடுதலையான வாழ்க்கையை விரும்பிய போதிலும் தைரியமான முடிவுகளை எடுக்க திராணியற்ற கோழைகளால் சாத்தானின் முன்பே என்று மண்டிட்டு கிடப்போர் அநேகர் நல்ல தேசத்தை மட்டுமல்ல, நல்ல பொக்கிஷங்களையும் பெறுவார்கள் என்று தேவன் முன்னுரைக்கிறார். இதுவரை எபிரேயர்கள் கடினமாக உழைத்தார்கள், ஆனால் அதற்கேற்ற பலனையோ அவர்கள் அனுபவிக்கவில்லை. அவர்கள் பார்வோனால் வஞ்சிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் விடுதலை நாளில் அவ்வாறல்ல. நேர்மையாக உங்களுக்கு கிடைக்க வேண்டியவற்றை பெற்றுக்கொள்வீர்கள். சாத்தானின் கொடிய சுரண்டலுக்கு ஆளாக்கப்பட்டோராய் துன்பத்திலும் வறுமையிலும் வாடுகிற மக்களிடத்தில் சொல்வதற்கு நம்மிடத்தில் விடுதலையின் செய்தி இருக்கிறது. தேவ திட்டப்படியும் ஆலோசனையின்படியும் செல்லும் பொழுது மக்களுடைய இருதயங்களை ஆயத்தம் பண்ணி இன்றைக்கும் அவர் விடுதலை அளிக்கிறார். ஆமென்.